வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. அடைச்சா நிறுத்துங்க. ஏன் இந்த மாதிரி விளையாட்டு புத்தியில இருக்கீங்க? நீ சச்சின் சிஷனா இருக்கான், ஆனா இந்த மாதிரி லோலாய் பண்ணக்கூடாது. நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுங்க. பண்ணையார் முடிவா சொல்லிட்டாரு, தான் பொண்ணை ஒரு டாக்டர் மாப்பிள்ளை தான் கட்டி வைப்பண்ணு ஒத்த கால நிக்கிறாரு. பண்ணையார் பேர் நான் கொக்கு கோயின்சாமியா? ஏன் இல்லையா ஒத்த கால நிக்கிறானே, அதுக்காக கேட்டேன். யோ அறிவிட்டு தனமா பேசுற. பண்ணையார் பரமசிவன் அவர் பேரு. அதுனே பண்ணையார்னாலே பரமசிவன் பேர் வைக்கிறீங்க, ஒரு ராமசாமி குப்புசாமி அந்த மாதிரி வைக்க கூடாது? அதெல்லாம் அவங்க அப்பா அம்மா போய் கேளியா? உங்க அப்பா அம்மா இருக்காங்களா, மண்டை போட்டாங்களா, யாரை போய் கேட்கறது? அனாவசியமா பேசாத, வேலையை பார். நாம பாக்குறது வேலைன்னு இவ்வளவு நாளா நீ நினைச்சிட்டு இருக்கியா? சும்மா பேசாதப்பா. ஏப்பா உனக்கு ஃபாரின் மாப்பிள்ள தானே வேணும்? நான் தான் ஃபாரின் மாப்பிள்ள. அவ்வளவுதான். என்னது? ஏயா உங்களுக்கு அறிவு இருக்கா? அங்க அமெரிக்கா டாக்டர் மாப்பிள்ள அறிவுப்படுத்துறதா இருக்க, இப்படி வந்து பிளாட்பாரத்தில் உட்காந்து கிடக்குறீங்க. யோ அமெரிக்கா போறவங்க எல்லாருமே ஜெமினி மேமால கீழே பிளாட்பார்ம்ல உட்கார்ந்து எஞ்சி போறாங்க தெரியுமா உனக்கு? ஆகா அதேதான். நாங்களாவது இப்பதான் உட்கார்றோம். அமெரிக்காவுக்கு போறவங்க கான்சுலேட் வாசல்ல முத நாள் ராத்திரியே பிளாட்ஃபார்ம்ல பேப்பரை விரிச்சு படுத்து தூங்கி எந்திரிச்சு போறான். வீட்டுக்கு இல்லடா, அமெரிக்காவுக்குடா. விசா கிடைக்காதவங்க வீட்டுக்கு தானே போறாங்க. பிளாட்ஃபார்ம்ல எப்படிடா விசா கிடைக்கும்? கை நல்லா பேசுற. அதெல்லாம் விடுங்கயா. அந்த பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு என்ன தருவீங்க? முதல் பந்தில இருந்து கடைசி பந்தி வரைக்கும் மூக்கு பிடிச்சி சாப்பிட்டு போய். இத பாரு, அந்த வேலையெல்லாம் வேணாம் மச்சான். நீங்க வாங்குற வரதட்சணையில 10% கமிஷன் வேணும், அப்பதான் கல்யாணம். அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு. மாப்பிள்ளை கொடுக்குற வேட்டியில 10%, துண்டுல 10%, பாத்திரத்துல 10%, வரதட்சணையில 10%, எல்லாத்துலயும் 10% வாங்கிக்க. பங்காளி ஓவரா அனௌன்ஸ் பண்றேன். ஏய் அவர் பண்ணிருக்கிற வேலைக்கு 50% கூட கொடுக்கலாம்டா. அப்புறமா ஆட்டை போட்டுரும். சரி சரி கொடுத்துட்டு வாங்கிக்க. சரி போய் என் மருமகளை பார்க்கலாமா? யோ இப்படியே போனா பொண்ணு தர மாட்டாங்கயா. மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா வேணுமே. அவ்வளவுதானே. அப்பாவை நானே ஆக்ட் பண்ணிடுறேன், அம்மாவா நான் ஆக்ட் பண்ணிடுறேன். சே எப்படிடா மாப்பிள்ளையாவும் அம்மாவும் நீயே நடிப்ப? டபுள் ஆக்ஷன் என்ன? இப்ப அம்மாக்கு என்ன பண்றது? அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. ₹1 போட துப்பு இல்ல, வந்துட்டாளுங்க ஆட்டிக்கிட்டு. அதேதான். ஏமா பிச்சை இங்க வா. யோ யார பாத்தியா பிச்சைன்னு கூப்பிடுற? ரெஸ்பெக்டா பெக்கர்னு கூப்பிடு. அம்மா ஃபிகர். ஃபிகர் இல்லடா, அது பெக்கர்ரா. ஓ பெக்கர்னா என்ன? நல்லா இருக்கு. ஏய் பெக்கர்னா பிச்சைக்காரடா. இப்பதான் விளக்கம்லாம் கேட்டுக்கிட்டு. இந்த பெக்கர் இங்க வா. இன்னாயா இன்னாத்த கூப்பிட்டுக்குன? அது ஒண்ணுமில்ல, ஒரு நாள் பூரா இந்த தெருவெல்லாம் சுத்தி பிச்சை எடுத்தா உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இந்த கட்சியில இருந்து அந்த கட்சி வரைக்கும் சுத்தினா இன்னும் ஒரு 10 15 கிடைக்கும். இன்னத்துக்குப்பா கேக்குற? நீங்களே என்ன கூட இந்த பிச்சைக்கு வர போறீங்களா? இவனை பார்த்தா அச்சல் பிச்சைக்கார மாதிரியே இருக்கிறான். அப்படியே தேங்க்ஸ். சும்மா இருடா. இந்த பாருமா, ஒரு நாளைக்கு 500 ரூபா தரேன். 500 ரூபாயா? ஆமாமா, ஒரு வாரத்துக்கு எனக்கு பொண்டாட்டியா நடிக்கணும். அடிச்சேருப்பால யார பத்தி என்ன கேள்வி கேட்டுக்கின? மன்னிச்சுக்குங்க, வேணா ஒரு வாரத்துக்கு எனக்கு நீங்க அம்மா வெயிட் பண்றீங்களா? மகனே அம்மா. புடி மகனே அம்மா மகனே அம்மா தலை உள்ள சின்ன தலை. மகனே மாலக்கண்ணா, பொறுத்தது போதும் பொங்கி எய்யே. ஆணையனுங்க தாயே புறப்படுகிறேன். வாங்க, நம்ம ஓவரா சென்டிமெண்ட்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அச்சு செவிலுக்குள்ள திருப்பிடுவோம் பாத்துக்க. இந்த பாரு புரியுது, இதே மாதிரிலாம் வரக்கூடாது. போய் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ஒழுங்கா தலையெல்லாம் வாரிட்டு வா. சரி. ஒரு 100 ரூபா கூடியா? என்னது? இதே நானா தருமா? யோ கமிஷன்ல சேர்த்து வாங்கிக்கலாம் கூடியா? என்ன நீ இந்த புடி. இந்த நோட்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அப்படியா? இந்த அது இப்படி கை நிறைய அள்ளி போடு. இன்னும் 2 நிமிஷத்துல சூப்பர் அம்மா வர. பிச்சைக்கார புத்தி காமிச்சு போறா பாரு. ஆமா, உனக்கு ஏது காசு? அவ தட்டுல இருந்து அடிச்சதுதான்டா. இதெல்லாம் எனக்கு சொல்லி தர மாட்டாங்கற. சொல்லி கொடுத்தா என் பாயிட்ல கை வச்சிருவியே. ஆண்டவா, என் கதை எதுவரை நார போதோ. நாரதுக்கு அப்புறம் பேச முடியாது. ஓ பங்காளி, பிச்சைக்காரி சூப்பரா இருக்கா. நான் வேணா கரெக்ட் பண்ணவா? டேய் சி, இப்பதானடா அம்மா என்ன மாலக்கண்ணு நினைச்சு சொன்னேன். மாலக்கண்ணுல உறவு மரமா தூக்கி போட்டு மரிச்சு போடுவோம். ஒழுங்காரு. ஐயோ ஏமா
ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு வந்திருக்க, தலையை போட்டு இந்த சொறி நிறுத்துமா, வா போலாம். அமெரிக்கா மாப்பிள்ளன்னு சொல்றீங்க, பேரிக்காய் விக்கிற மாதிரி நடந்து போன மரியாதை இருக்குமா? என்னையா அப்ப கார் வேணும் அவ்வளவுதானே? ரோட்ல ஏதாவது கார் வர ஆட்டை போட்டுறேன் இரு. ஏதோ கார் வரமா சத்தம் கேக்குதுப்பா. ஏய், stop. Hold on. சார், நான் சகலகலாவலன் மினிஸ்ட்ரி வீட்டுக்கு போனோம். சரிங்களா? மினிஸ்டர் வீடு தானே? ஆமா சார். முடியாம சொல்ல முடியுமா? வண்டியில வந்து ஏறுங்க. நன்றி வணக்கம். 1901 காலத்திலே போலாம். நாங்கள் எல்லாம் டிரைவர் தான். பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நடைபெறுகின்ற தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றிங்க. என்னங்க மந்திரி வீடுன்னு சொன்னீங்க, இங்க கொண்டு நிப்பாட்டுறீங்க? ஏறும்போது மந்திரியா இருந்தாரு, இறங்கும்போது மந்திரியா இல்ல. நீங்க கிளம்புங்க. அங்க என்ன பேசிட்டு இருக்க? வாயா. நீங்க போங்க. அம்மா பழைய சோறு இருந்தா போடுங்கம்மா. ஐயோ புத்தி போகுது பாரு. சீ போல பங்காளி பறந்துட்டு. போடா. சார் வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம். சித்தி நல்லா இருங்க. என்னங்க வந்த உடனே ஆசீர்வாதம் வாங்குறாரு? ஒண்ணுமில்ல, ரொம்ப அடக்கமான பையன். இருக்க வேண்டியதுதான். ஐயோ. தள்ளு கஸ்மால. ஏன் தரகர இவர்தான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, இவர்தாங்க. என்னவா இருக்காரு? அமெரிக்கா ஒரு டாக்டரா இருக்காருங்க. அப்படியா? இவரையும் அப்படியாங்கிறாரு? இல்லைங்க, அப்படியா நீங்க கேப்பீங்க அப்படிங்கறத அப்படி சொன்னேன். மாப்பிள்ளைய இப்படி உட்கார்ந்து இருக்காரு? ரொம்ப குளிரா இருக்கு, ஃபேனோட ஆஃப் பண்ணுங்க. இவரை பார்த்தா அமெரிக்கா டாக்டர் மாதிரியே தெரியல. பத்தியா, இதுக்கு தான் உன்னை அப்பவே சொன்ன ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து மாட்டேன். ஐயோ அம்மா வெட்டாதீங்க. ஏய் இத மாட்டிக்கப்பா. இப்ப பாருங்க, டாக்டர் மாதிரியே தெரியும். ஆமா, இவ்வளவு கேள்வி கேக்குறாரு. இவர் யாரு? என்னது? அவர்தாங்க பொண்ணுடைய அப்பா. உண்மையிலேயே அப்பாவா? என்னங்க இப்படி கேக்குறாரு? இவ்வளவு கேள்வி கேக்குறாரு. இவர் யாரு? நான் தாங்க பையனோட அப்பா. அவங்க யாரு? நான் தாங்க பையனோட அம்மா தாயே. என்னங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை எடுக்கிறாங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, அம்மாவும் நானே தாயாரும் நானே அப்படிங்கறத அழுத்தி சொல்றாங்க. மேட்டர் கூப்பிடுங்க. பொண்ணை கூப்பிடுங்க. குயிலே குயிலே. பொண்ணு பேரு குயிலுங்களா? குயிலே என் குயில் மண்டையை போய். ஐயோ, போச்சு. என்னங்க வந்த உடனே சாவை பத்தி பேசுறாரு? அது ஒண்ணும் இல்லைங்க, அமெரிக்காவில இவன் ஆசையா வளர்த்த ஒரு குயில் அல்பாயுசுல மண்டையை போட்டுருச்சான், அதை பத்தி சொல்றோம். ஆமா, மாப்பிள்ளை பேர் என்ன? அது அவன் பேரு மயிலு. நாங்க மயிலுன்னு சுருக்கமா கூப்பிடுவோம். மாப்பிள்ளை பேரு மயிலு, பொண்ணு பேரு குயிலு. மயிலு குயிலு பொருத்தமா தான் இருக்கு. ஆமாமா, வெயில்ல வர முடியாம உள்ள போறதுக்குள்ள ஃபைல ஓபன் பண்ணுவோம். இவர் பேசுறது ஒண்ணுமே புரியலையா? அது அமெரிக்கா இங்கிலீஷுங்க, அது அப்படிதான் இருக்கும். அமெரிக்கால படிச்சது இவர் தானே பேசணும். கொத்தில்லா மீறி செப்பு சுகந்தானே மனசுல இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிந்தோ. இப்படி தெளிவா சொல்லியிருந்தா எனக்கு அப்பவே ஐயோ புரிஞ்சிருக்கும். காபி. ஏன் காப்பினா இப்படி அலையறாங்க? அது இவங்களுக்கு பிபி, டாக்டர் காப்பி குடிக்க கூடாதுன்றாரு. யாரு இந்த டாக்டர்? இவன் டாக்டர் இல்லையா? என்னங்க இப்பதான் டாக்டர் நீங்க? அது இல்லைங்க, இவங்களுக்கு இவன் டாக்டர் இல்ல, அம்மாவுக்கு புள்ளன்னு சொல்ல வந்தேன். உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாதுங்க. சரிங்க. மாப்பிள காப்பி எடுத்துக்கங்க. பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணு வந்தாச்சுங்க, கண்ணாடியை கைட்டு பாருங்க. I see. நான் இல்ல, இதுதான் பொண்ணு. காப்பி எடுத்துக்கங்க. பொண்ணு எப்படி? சூப்பர். ஐயா எனக்கு காப்பி. தருவாங்க இரு. அத வெய்மா, அவங்களே எடுத்துப்பாங்க. ஆமா, உங்க ஊர் என்ன? எத்தனை பேரு? எவ்வளவு படிச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள யார்கிட்ட பேசுறீங்க? என் வருங்கால மனைவி கிட்ட தான். அவ உள்ளுக்குள்ள போய் 5 நிமிஷம் ஆச்சு. அப்படியா? அப்போ வரதட்சணையை பத்தி பேசிடலாமா? பேசலாம். எனக்கு வரதட்சணை வேணாங்க. பொண்ணை கட்டின போடுவேன்னு அனுப்புங்க, நான் வச்சு காப்பாத்திக்கிறேன். பொண்ணுக்கு நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இவனுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு அரணா கயிறு வாங்கி கொடுத்துருங்க. ஏன் சின்ன வயசுல இருந்தே நீங்க அருணா கயிறு போட்டது இல்லையா? விடுங்க, 2 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துறேன். ஐயா, அந்த கயிறு இல்லைங்க, ஆளுக்கு ஒரு 50 பவுன்ல அரணா கயிறு வாங்கி கொடுத்துருங்க. அப்படியே எனக்கு ஒரு தட்டு வாங்கி கொடுத்துருங்க. தங்கத்திலயா? இல்ல சில்வர்ல. பிச்சை எடுங்க. ஐயோ, வாயை திறந்தாலே பிச்சை பிச்சைன்னு வருது. அது ஒண்ணும் இல்லைங்க, பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சுனாக்க பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு கோயில்ல வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் கோயில் வாசல் தான் குந்தின்னு இருப்போம். ரொம்ப பக்திமயமான குடும்பம் போல. ஆமாமா. ஒரு நிமிஷம் பங்கஜம், தட்டை எடுத்துன்னு வாமா. நல்ல சம்பந்தமா தெரியுது, தட்டை மாத்திக்கலாம். ஐயோ தட்டு. உட்காரு. குடுமா மாத்திக்கலாம். சம்பந்தி, அடுத்த முகூர்த்த நாள்லயே கல்யாணத்தை நடத்திடலாம். சரிங்க. மாப்பிள்ளைய காணோம். இந்த மாமியார் தலையில பூ வைக்கிறாரு. இப்படி வாங்க மாப்பிள்ளை. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியறது இல்ல. ஓம் கேசவாய ஸ்வாக கேசவாய நமக. ஓம் நாராயண ஸ்வாக நாராயண நமக. ஓம் அக்னியாய ஸ்வாக அக்னியாய நமக. ஹோமம் அழிஞ்சிட போகுது, சீக்கிரமா போய் பொண்ணு மாப்பிள்ளை அழிஞ்சிட்டு வாங்க. என்ன பங்காளி, நிறைய மோதிரம் போட்டு விட்டுருக்கான் போல இருக்கு. பங்காளி, என்ன குடும்பம் இது? 10 விரலையும் மோதிரம் போட்டு இருக்காங்க. நான் கேட்காமலே கட்ட விரலையும் போட்டு இருக்காங்க. கல்யாணங்கிற சாக்க வச்சு இன்னும் நிறைய ஆட்டையை போட்டுற வேண்டியதான். வேற ஏதாவது கேளு. வேற எப்படி கேட்கறது? இருக்கிறதே 10 விரல் தானே. அட பாவி, நான் இல்லைன்னா இந்த உலகத்தில் நீ எப்படிடா பிழைக்க போற? காலில் 10 விரல் இருக்கு, அதுக்கு மோதிரம் போட சொல்ற? கேட்டா போடுவாங்களா? டேய்,
நான் நினைச்சா என் மண்டைக்கே மோதிரம் போட சொல்லுவேன். இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்தி விடுவேன்னு சொல்லு. கல்யாணத்தை நிறுத்தி போட சொல்லு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும். சரி சரி. டேய் மாமா. டேய் டேய் வாயாங்க. வாயா. மாப்பிள கூப்பிட்டீங்களா? யோ என்ன எங்களை அவமானப்படுத்துறியா? கூப்பிட்டீங்களான்னு கேட்டதுல என்னங்க அவமானம்? மாமா எல்லா விரல்ல மோதிரம் போறீங்க போட்டீங்களா? அதான் 10 விரல்ல போட்டிருக்கேன். கொஞ்சம் கண்ணாடி கேட்டு பாருங்க. நீ முதல்ல போய் உன் கண்ணை டாக்டர்கிட்ட காமியா. ஏன் என் பையனுக்கு கையில மட்டும் தான் 10 விரல் இருக்கா, காலில் 10 விரல் இல்லையா? அதுக்கு மோதிரம் போட மாட்டியா? காலுக்கு மோதிரமா? ஏன் உன் பொண்ணுக்கு மட்டும் காலில் மெட்டி மாட்டி ஜலுக்கு ஜலுக்கு நடந்து வரணும்னு பாக்குறிய? என் பையன் மட்டும் என்ன காலில் 10 விரலுக்கு மோதிரம் போடக்கூடாதா? அவன் அவளை கேவலமா மொல்ல மாதிரியா முடிச்ச வைக்கியா திருட்டு போயில? கரெக்டா சொல்றீங்க. இந்த பாருங்க முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. இப்ப போய் காலுக்கு மோதிரம் போட சொன்னா எப்படி? நான் எந்த கல்யாணத்துல கேள்விப்பட்டது இல்லைங்க. இப்ப கேள்விப்படியா? சரிங்க கல்யாணம் முடியட்டும். காலுக்கு என்ன உங்க தலைக்கே மோதிரம் போடுறேன். ஆகாக காகா சொன்னல அதேதான். போ என் பையன் வருவான். ரொம்ப தேங்க்ஸ் சம்பந்தி. வர மாப்பிள. பத்தியா பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னு என்ன வேணாலும் வாங்கி தரேங்கிறான். கூப்பிடு வேற ஏதாவது கேட்கலாம். வேற என்ன கேக்குறது? கூப்பிடுறா ஏதாவது கேட்கலாம்டா. மாமா என்னையா வந்து என்னமோ திருட்டு போய மாதிரி திருன்னு முடிச்சுட்டு நிக்கிற. கூப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டியா? எங்களை அவமானப்படுத்துறியா? சம்பந்தி நான் பேசினாலும் தப்பா இருக்கு, பேசாட்டிலும் தப்பா இருக்கு. அப்ப நான் பேசுறது தப்புங்கிறியா? நான் எதுவுமே சொல்லியே. அப்ப நான் எது கேட்டாலும் நீ எதுவுமே சொல்லாம இருந்தா அப்படியே எங்களை அவமானப்படுத்துவியா? மாப்பிள பிரச்சனை என்ன நீங்களா சொல்லுங்க. என்னையா மாப்பிள்ள பிரச்சனை என்ன? அவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? என்கிட்ட பேசியா? சரி சம்பந்தி என்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அவனுக்கு என்னமோ வேணுமா? அது என்னன்னு அவங்கிட்ட பேசு. எனக்கு மாப்பிள உஸ்மான் ரோட்ல நகை வச்சு கொடுங்க போதும். ஏய் யாரா ஒரே இடத்துல உட்காந்து யாரும் பாக்குறது? சுமாரு நகையெல்லாம் ரெடியா? அதான் 50 பவுன்ல அருணாகயிறு வாங்கி கொடுத்தேன். கட்டிக்கலையா? அதெல்லாம் நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயா. ஆனா இந்த ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிற பத்தியா நீ எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்ப. ஏயா உன் பொண்ணுக்கு மட்டும் ஒரு ஜோடி நவரத்ன வளையல், ஒரு ஜோடி தங்க கம்மல், ஒரு ஜோடி வைர ஒட்டியானம், ஒரு ஜோடி நெத்தி சுட்டி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. என் பையனுக்கு ஏன் அதெல்லாம் வாங்கி தரல? என்னங்க இது பொம்பளைங்க போற நகையெல்லாம் நீங்க கேக்குறீங்க? ஏன் ஆம்பளைங்க போடுற பேண்ட்டை பொம்பளைங்க போடலாம், பொம்பளைங்க போடுற நகையை ஆம்பளை போடக்கூடாதா? யாருக்கிட்டயா கதை விடுற? யோ இந்த நகையெல்லாம் வந்தாதான் என் பையன் தாலி கட்டுவான். அவன் அமெரிக்க மாப்பிள்ளையா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. இந்த பார் இந்த நெக்லஸ் மூக்குத்தி வளையல் இது மாத்திரம் இல்ல, இந்தியா மணி பாக்குறதுக்கு இதுல வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கேன்ல, அதே மாதிரி அமெரிக்கா மணி பாக்குறதுக்கு இதுல வாட்ச் வாங்கி கொடுக்கணும். 2 கண்ட்ரிக்கு நடுப்புற உள்ள மணி பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடு. மாப்பிள இந்திய மணி பாக்குறதுக்கு வாட்ச் கேட்டீங்க ஓகே, அமெரிக்கா மணி பாக்குறதுக்கு வாட்ச் கேட்டீங்க ஓகே, இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு நடுப்புற மணி பாக்குறதுக்கு வாட்ச் கேட்கிறாரு. நான் எங்க போவேன்? யோ நீ எங்க போவ என்ன பண்ணுவேங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாதுயா. அந்த வாட்ச் வந்தாதான் என் பையன் தாலி கட்டுவான். போய. சரிங்க என் தலையை அடமானம் வச்சாது வாங்கி தரேன். யோ என் தலையே எவனும் அடமானம் வாங்க மாட்டேங்கிறான். உன் தலையே எவன் ஏன் அடமானம் வாங்குவான்? போய் வீடு கிட்ட இருந்தா அடமானம் வை போ. சரி போயா போயா. வேற ஏதாவது கேட்கலாமா? இதை விட்டு வச்சிருக்கியா? வேற என்ன கேட்கலாம்? இன்னொரு பொண்ணு இருக்கான்னு கேட்கலாமா? சி அதெல்லாம் வேணாம். இந்த ஃபாரின் சரக்கு நான் சாப்பிட்டதே கிடையாது. அச்சதை போடுற நேரத்துல சரக்கு சாப்பிட்டாதான் அச்சதை போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் ஃபாரின் சரக்கு கேட்கலாமா? 2 பாட்டிலா கேளு. ஏன் நான் ஒரு பாட்டில் குடிச்சு தான் தாலி கட்டுவேன். ஆமாமா கூப்பிடு. மாமா டேய் சம்மந்தி. ஏய் மாமா வாடா இங்க. மாப்பிள்ளை கூப்பிட்டாங்க. ஏய் யார் இங்க குளிர் காயிருது? நான் புரோகிதரியா. அம்மியை மிதிச்சிட்டு வாங்கோ. அம்மின்னு கொலையை வச்சிருக்கிறேன். நான் அமெரிக்கா மாப்பிள. அம்மி எல்லாம் மிதிக்க மாட்டேன், மிக்ஸி தான் மிதிப்பேன். மாப்பிள மிக்ஸியை மிதிச்சா உடஞ்சிரும். யோ என்ன அங்க அவமானப்படுத்துறியா? என்னங்க மிக்ஸி உடஞ்சிரும் சொன்னது அவமானமா? நோ என்னால முடியாது. ஏய் இருடா. கல்யாணம் ஆகி பொண்ணு நம்ம வீட்டுக்கு தானே வரணும். அங்க பாத்துக்கலாம். மாப்பிள அருந்ததியை பார்த்துட்டு வாங்கோ. அருந்ததை பார்த்துக்கிட்டு சொல்றானே, யாரு பொண்ணோட தங்கச்சியா? இருந்தாலும் இருக்கும். அதை பாக்குறதுக்கு விசித்திரமா ஏதாவது கேளு. கேக்குறேன். அருந்ததை பாக்குறதா இருந்தா 420 பீடு வாங்கி கொடுத்தா தான் பாப்பேன். அருந்ததிங்கிறது பொண்ணு இல்லப்பா, அது ஒரு சம்பிரதாயம். இது கூட நமக்கு தெரியலையே அபிஷ்டு. என்னையா எங்களை அவமானப்படுத்துறீங்களா? ஐயர் என் பையனை பார்த்து அபிஷ்டுன்றாரு. இதுக்கு நீ 5 பவுன் மோதிரம் போடணும். ஐயோ புரோகிதர் கொஞ்சம் சும்மா இருங்க. மாப்பிள உட்காருங்க. உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. சரிங்க ஓகே. இங்க ஓம் அக்னியாய ஸ்வாக அக்னியாய நமக, ஓம் ருத்ராய ஸ்வாக ருத்ராய நமக. தாலி கட்டலாமா? பேஷா. மகனே மாரக்கண்ணா தாலி கட்டாத. உடனே எனக்கு ஒரு சில்வர் தட்டு வேணும், இல்லைன்னா என் மகன் தாலி கட்ட மாட்டான். டேய் என்னடா இது? என்னடாவா? ஏய் என்னத்துக்கு இப்ப கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன்? தூக்கி போட்டு மறிச்சிருவோம் பாத்துக்க. நீங்க மட்டும் அது வேணும் இது வேணும் கேட்டு வாங்கிக்கலாமா? நான் கேட்க கூடாதா? நான் எப்போ ஏழ்மணி தட்ட சில்வர் தட்ட மாத்துறது? ஆமா பெரிய பிளாக் மணி ஒயிட் மணியா மாத்துற. சந்துல சிந்து பாடுறியா? இந்தாங்க நீங்க கேட்ட சில்வர் தட்டு. ஓகேவா? நேத்தா ஓகே. 4 தெரு சுத்தினா தட்டே வளைஞ்சிரும் போல இருக்கு. இவங்க எதுக்கு 4 தெரு சுத்தணும்? எங்களை அவமானப்படுத்துறியா நீ? அவங்க 4 தெருக்கு போவாங்க, 40 தெருக்கு போவாங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா இன்னொரு 5 பவுன் போடணும். ஐயோ அதெல்லாம் வேணாம். புரோகிதர் மந்திரத்தை சொல்லுங்க, அவர் தாலி கட்டும். ஓம் மாங்கல்யம் தந்துநாய நவஜீன கேதுகே. யோ
ஏன் அங்கிருந்து கால் நெட்டிய செருப்பை பறிச்ச? யார் நானா? நீ தான் இங்க பாரு முதல்ல மாதிரி வாய் பொழந்துருச்சு. எனக்கு புது செருப்பு வாங்கி கொடு. எனக்கு புது செருப்பு வேணும், அப்பதான் தாலி கட்டுவேன். மாப்பிள முகூர்த்தம் முடிய 5 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப போய் புது செருப்பு கேட்டா நான் எங்க போவேன்? தாலி கட்டினதுக்கு அப்புறம் எதுவுமே வாங்க முடியாது. அப்ப நாங்க எங்க போவோம்? மாப்பிள செருப்பு தானே வேணும். ஆமா. உள்ள வாங்க, நான் தரேன். பொண்ணை பெத்த நீ இதுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு கிடையாது. அதனால ஒரு 5 பவுன் கூட போட்டுரு. என்ன போடியா? எப்படியா? வா, சீக்கிரம். ஏன் கதவு சாத்துறீங்க? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் மானஸ்தேன். என்னது இது? அதான் அந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. செருப்பு தானே வேணும், இந்தா. என்ன லேடிஸ் செப்பல் தர? ஏன் லேடிஸ் நெக்லஸ்லாம் வேணும், லேடிஸ் செருப்பு வேணுமா? என்ன நீ வா போன்னு மரியாதை எல்லாம் பேசுற? நான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். நான் வருங்கால புருஷன். அது வேணும் இது வேணும் கலாட்டாவை பண்றீங்க. அது வந்து செப்பல் உள்ள கட்ட இருக்கு. அம்மா என்னது பையன் போய் இவ்வளவு நேரம் ஆகுது? அவன் மட்டும் செருப்பை தனியா வாங்கிக்கிறான் போல் இருக்கு. யோ நான் போய் பார்த்துட்டு வர்றேன். பார்த்துட்டு வரதுக்கு ஒரு 10 பவுன் ரெடி பண்ணி வை. ஐயோ அடிச்சது போது யாராவது கவுத்துட்டாங்க, யாருன்னு பாருங்க. உங்க அப்பனை தாண்டா இருக்கோ, இதை வாரேன். அட டேய் என்னடா இது? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட இந்த ரூம்ல வந்து பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நல்லா இருக்கா? சீ. ஏமா என்னம்மா அது? செருப்பு அவனுக்கு மட்டும் தானே, எனக்கு இல்லையா? வாடா ஒழுக தலையா, உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன். வாடாவா? என்னது வருங்கால மாமனார மரியாதை எல்லாம் பேசுற? செருப்பா வேணா, இந்தாடா வாங்கிக்கோ. ஐயோ ஏமா 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 வேணாமா வேணாமா ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.